Hey guys, this is Vasant. இந்த வீடியோவில் நம்ம ஜாவாவில் எப்படி மெசேஜை பிரிண்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். நான் இங்கே ஆல்ரெடி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன். கிளாஸ் நேம் வந்து tutorial1. நான் ஒரு மெயின் மெத்தடும் க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன். நீங்கள் கிளாஸஸ் பற்றியும் மெத்தட்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க வீடியோவை பாருங்கள். அதில் நான் இதை பற்றி நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோடிங்க்கு போயிடலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன மெசேஜ் வேணால் ஜாவாவில் பிரிண்ட் பண்ணலாம். system.out.print நீங்கள் எது பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுங்க. ஹலோ வேர்ல்டுன்னு நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக செமிகோலன் கொடுக்கணும் அண்ட் எஸ் கேபிட்டலில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவுட்புட் வராது. system.outனா ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம். அது என்னன்னு நான் லேட்டர் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் பார்த்துக்கோங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே கொடுங்க. ஸோ வந்துருச்சு நம்மளுக்கு அவுட்புட் ஹலோ வேர்ல்டுன்னு. இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் பிரிண்ட் பண்ணலாம். இந்த டைம் ஐ லவ் பிரியாணின்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணிடலாம். கிவ் ஓகே. நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. பட் இந்த அவுட்புட் வந்து ஒரே லைனில் வந்திருக்கு. எனக்கு 2 லைன்ஸில் வரணும்னா என்ன பண்ணலாம்? இந்த பிரிண்ட்டை பிரிண்ட் எல்என்னு மாற்றினாலே போதும். பிரிண்ட் எல்என்னா பிரிண்ட் லைன். ஸோ இதை ரன் பண்ணி பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லைனில் தனித்தனியாக வந்துருச்சு. ஸோ இது எப்படி வந்துச்சுன்னா, இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த ஹலோ வேர்ல்டுன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு அண்ட் கர்சர் வந்து இந்த இடத்துல இருக்கு, டிக்கு பக்கத்தில். இப்போ நம்ம பிரிண்ட் லைன்னு மாற்றிட்டனால, பிரிண்ட் லைன் இருக்கனால இந்த கர்சர் இங்கே இருக்க கர்சர் வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடுது. இப்போ வந்து கர்சர் செகண்ட் லைனில் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிற போது செகண்ட் லைனில் கர்சர் இருக்கனால அந்த மெசேஜ் வந்து செகண்ட் லைன்லேயே பிரிண்ட் ஆயிடுது. ஸோ அதுதான் இங்கே நடக்குது. இப்போ இந்த இடத்துலையும் பிரிண்ட் லைன் இருந்துச்சுன்னா இங்கே இருக்க கர்சர் வந்து இங்கே போயிடும், தேர்ட் லைனுக்கு போயிடும். இப்போ அண்ட் நம்ம இன்னொரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணோம்னா அது தேர்ட் லைனில் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் அண்ட் பிரிண்ட் லைனில் வச்சு நம்ம எந்த மெசேஜ் வேணால் பிரிண்ட் பண்ணலாம். நம்ம பிரிண்ட் பண்ணுற மெசேஜ் கண்டிப்பாக டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.